நாங்க பேப்பர் போட போறோம், வந்து உதவி பண்ணுங்க. டிங் டிங். பேப்பர் கடையில நீ என்ன பண்ணிட்டு இருக்க கெனிச்சி? ஒண்ணு இல்ல, சும்மாதான் வந்த. நீ எதையும் மறைக்காம என்ன விஷயம்னு சொல்லு. ஆமா ஆமா சொல்லு. நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. என்னது? என்ன சொல்ற கெனிச்சி? நீ பேப்பர் போடுற பையனை வேலை பார்க்க போறியா? நம்பவே முடியல. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய செய்திதான். அப்புறம் பாரு. அப்ப நம்ம பேசாம புது கார் வாங்கிடலாம். என்கிட்ட புது கார் வாங்க பணம் இல்லப்பா. சரிப்பா, நான் ஏதாவது வேலைக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்கறேன். என்ன? அப்பவே நான் பேப்பர் போடுற பையனை வேலை பார்க்கணும்னு முடிவெடுத்துட்டேன். அப்படியா? ஆனா பேப்பர் போட காலையில எந்திரிச்சிருக்கணும். உன்னால முடியுமா? வேலைக்காக அதை விட்டுரு. இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. அப்பாவுக்காக நான் எதை விடல செய்வேன். உண்மையிலே அப்பாக்கு நீ ரொம்ப நல்ல பையன் கெனிச்சி. அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்படி நினைக்கலையா? எனக்கு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நீ என்ன சொல்ற எனக்கு புரியலையே. சொல்றத நல்லா கேளு. கெனிச்சி உங்க அப்பாக்காக பேப்பர் போடுற வேலைக்கு போயிட்டு இருக்கான். அவன் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன். அவனை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு தெரியுமா? அவன் வேலைக்கு போறதே நல்ல விஷயம் தான் யுமிகோ. ஆனா சீக்கிரம் வேலையை விட்டு நின்றுவான். நான் முதல்ல போய் கெனிச்சியை பார்த்து அவனை உற்சாகப்படுத்திட்டு வரேன். யுமிகோ நில்லு, எங்க போற? கியோ, அவன் நல்லவன் மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போ நாம என்ன செய்யலாம் பாஸ்? காலை காட்டு கியோ, அவனை பழி வாங்குறதுக்கு நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். என்ன கெம்மாக்கியா? யுமிகோ கெனிச்சியை பாராட்டினதுனால கெம்மமாக்கி ரொம்ப கோவமா இருக்கானா? டிங் டிங். அப்புறம் அதான் சொல்ல வந்தேன். இப்போ நான் போக வேண்டியது யூமிகோ வீட்டுக்கா? பேப்பர். ரொம்ப நன்றி. யூமிகோ, நீயா? எப்படி இருக்க? உன்னை உற்சாகப்படுத்த தான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் கெனிச்சி. அப்படியா? ரொம்ப